சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன்முக்திः புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதூஸ்தாரே கிருபயா பாரே பாகி முரா. மகிஷாசுர விருத்தாந்தம், மகிஷாசுரனை வதம் பண்ணது எப்படி அப்படிங்கறத இந்த ஸ்கந்தத்துல இப்ப இந்த இடத்துல சொல்ல போற அந்த விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறார். அந்த 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 கதை தான் போறது. அவன் எப்படி வரங்கள்லாம் வாங்கிட்டு பல தர்ப்பித்தான், அதாவது வரத்தினால அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியா வந்துட்டு தன்னை யாருமே அப்போஸ் பண்ண முடியாது, தன்னை இருக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வேகம் வந்ததுனால அவன் என்ன பண்றான், எல்லாரையும் சேலஞ்ச் பண்றான். அதுதான் அந்த சேலஞ்சஸ் தான் இப்ப இந்த இடத்துல அவன் எப்படி சேலஞ்ச் பண்றான், இந்திரனை எப்படி சேலஞ்ச் பண்றாங்கிறத இந்த இடத்துல சொல்றான். வியாசர் மேல ஏவம்ச மகிஷோ நாம தானமோ பர தர்ப்பிதா பிராப்திய ராஜ்யம் ஜெகத் சர்வம் வசேஷத்தே மகாபலஹா. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அது ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தேவர்களுக்காகட்டும் தானவர்களுக்காகட்டும், அதாவது சுராள் அசுராள், சுராள்ங்கிறது தேவர்கள், அசுராள்ங்கிறது தேவர்களை எதிர்க்கக்கூடிய அசுர பிரகதிகள். தானவாழ்வு இந்த அசுர பிரகதிகளே நிறைய தேவர்களே யக்ஷ கிண்ணர புருஷ சாத்திய சித்த அப்படின்னு பிதர்கள் அப்படின்னு தேவதைகளே பலவிதமான குரூப் ஆஃப் தேவதைகள் இருக்காங்க. தேவர்கள்ங்கிறது ஒரு நம்ம இதுலயே கூட பார்த்துருக்கோம், ஆனந்த மீமாம்ச பசுடைய ஆச்சார தேவாள் கர்ம தேவாள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான தேவதைகள் இருக்காங்க. கந்தர்வர்கள், கந்தர்வர்கள்லயே கூட மானுஷ கந்தர்வர்கள், தேவ கந்தர்வர்கள், இந்த கந்தர்வர்கள வெரைட்டி இருக்கு. இந்த கந்தர்வர்கள் அப்சரசெல்லாம் என்னாகும், லோகத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான ஆதிகாரிக புருஷாலாவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவர்கள்ல பலவிதமான தேவர்கள் இருக்கிற மாதிரி அசுரர்களையும் பலவிதமான அசுரர்கள், அசுரர்கள் தானவர்கள், அதாவது தனு அப்படிங்கிற கசிபருடைய மனைவி தேர்ந்து வந்தவர்கள் தானவர்கள், சிபி அப்படிங்கிற மனைவி தேர்ந்து வந்தவர்கள் தைத்தியர்கள், சாதாரணமா அவளுக்கு அசுரர்கள் பேரு. இந்த மாதிரி ராட்சசாள் அப்படின்னு ஒரு குரூப், இந்த மாதிரி பல குரூப் இருக்கு. இந்த பல குரூப்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமா அசுரர்கள் ஏதோ பாதாளத்துல தங்களுடைய இடத்துல நாங்க மட்டும் இருந்துட்டு இருக்கான். ஆனா யாராவது ஒரு பெரிய ராஜாவுக்கு வந்தான்னாக்க அந்த ராஜாவுக்கு வரன் வாங்கிட்டான்னா அவன் என்ன ஆகுதுன்னா, ஏதோ வரனை வாங்கினோம், அந்த வரத்தினால நம்ம சௌரியமா ஏதோ நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருந்தோங்கிறது இல்லை. அந்த வரத்தினுடைய பெருவத்தினால அவளுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது எந்த இறைவன் இந்த லோகத்தெல்லாம் பாதுகாக்கிறானோ, இந்த லோகத்தை முழுமையா பாதுகாக்க வேண்டியவனோ, அந்த இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு அந்த இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாம அந்த இறைவனை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு பகவானையே சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ அந்த டிசோபீடியன்ஸ்ங்கிறதா இறைவனுடைய பேச்சை கேட்காம இறைவனுடைய சட்டங்களை மீறது இருக்கு. அந்த சட்டங்களை மீறி அந்த ஒரு டிசோபீடியன்ஸ் இருக்கிற காரணத்தினால, ஸோ அந்த டிசோபீடியன்ஸ்ங்கிறது இட் ஹேஸ் டு பி பனிஷ்ட். பட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வரத்தை கொடுத்துருக்கிறதுனால பகவான் என்ன பண்ற, அந்த வரத்தினுடைய மகிமையினால அந்த வரம் வீக்கா போற அளவுக்கு உன்னுடைய பாவங்களை நீ பண்ணிடுது. ஸோ அந்த பகவானை எழுத்து பேசுறதுங்கிறது, அதாவது எழுத்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய பாவம். ஸோ அந்த மாதிரி பகவானை எதிர்க்கிறது அப்படிங்கிற காரியத்தை நீ பண்ணிடுறதுன்னு சொல்லும்போது அந்த காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். அதை பண்ணிட்டு தான் அளவு பண்றாருன்னு அர்த்தம், பண்ணிட்டு தான் பண்ணிடுறதுன்னு சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை, அளவு பண்றாரு. அப்ப அந்த வரத்தினுடைய பவரை குறைஞ்சி வீக்கா போயிடுறது. வீக்கா போனோம்னா when it is time அட்டாக் பண்றாரு. ஸோ முக்கியமான விஷயம், அசுரால்லாம் ரொம்ப நல்லவாளா இருக்கா, அவள்லாம் நல்ல ராஜ்யத்தை ஆகுற எல்லாருமே என்ன பண்றான், தன்னுடைய ஜனங்களுக்கு இப்ப தேவர்கள் தான் அவன் கஷ்டப்படுத்த போறானே, அசுரர்களும் கஷ்டப்படுத்த போறது இல்லை. அசுராளுக்கு அவன் நல்லவனா தான் இருக்க போறான், தன்னுடைய பிரஜைகளை அவன் சரியாதான் பார்த்துட்டு போறான் இல்லையா. அதனால அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும், நல்லவனா கெட்டவனால எப்போ பகவானுடைய கட்டளையை மீறினானோ, பகவானுடைய அந்த இது இருக்கு பாருங்க, எந்த இடத்துல எப்ப எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவருடைய ஸ்கீமை வயலேட் பண்றானோ, அதை காட்டிலும் வயலேஷன் ஆஃப் லாங்கிறது வேற இல்லை. இந்த வேர்ல்டுடைய லா அண்ட் ஆர்டர் ஸ்கீம் நிற்காது இல்லையா.
அதனால பனிஷ் பண்ணணும். ஸோ அந்த டிசோபீடியன்ஸுங்கிறதுதான் முக்கியமான விஷயம். அந்த டிசோபீடியன்ஸ் இருக்கிறதுனாலதான் அந்த ஸ்கீம் என்ன வேர்ல்டுடைய ஆர்டர் டிஸ்டர்ப் ஆயிடுங்கிறதுனால தே ஹேவ் டு பி பனிஷ்ட். இவரா கட்டாயமா 3 மில்லியன் அசுரால் பனிஷ் பண்ணணும். தேவாளுக்கு ஒழுங்கப்பட்டவர், அதனால தேவாள்லாம் பகவானுக்கு ஒழுங்கப்பட்டவர், தேவாளை காப்பாற்றணும், அசுரால் ஒழுங்கப்படாதவா அவ அப்போசிட்டா இருக்காங்கிறது இல்ல. யார் பகவானோட ஸ்கீமை ஃபாலோ பண்ணி, அதாவது இதுல ஆகமத்துல ஒரு வார்த்தை வரும், அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்கியே எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்கியே, ஸ்ருதி ஸ்மிருதிங்கிறது பகவான் தன்னுடைய கட்டளையாக இந்த லோகத்துல கொடுத்திருக்கார். எஸ்தாம் உல்லங்கிய, அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளை உல்லங்கிய, அதை மீறி அதை வயலேட் பண்ணி வர்த்ததே ஆக்ஞா சேதி. அவன் என்ன பண்றான்? ஆக்ஞா சேதி, பகவானுடைய கட்டளை மீறலாம். பகவானுடைய கட்டளை மீறி நடந்ததுன்னா குரு துரோகி. குரு துரோகின்னு அர்த்தம். அவன் இந்த ஸ்ருதிகளை ஃபாலோ பண்ணணும்னு யார் கைடன்ஸ் கொடுக்குறாளோ அந்த கைடன்ஸ் கொடுக்குறவாளையும் மதிக்கிறது இல்லை. பக்தோபின்னா எங்கிட்ட எனக்கு தபஸ் பண்ணி என்னை ப்ளீஸ் பண்ணி எங்கிட்ட வர வாங்கிட்டு இருந்தவனா இருந்தாலும் அவனை என்னை சேர்ந்தவனாக நான் கன்சிடர் பண்ண முடியாது. என்னை சேர்ந்தவனாக எனக்கு ஒழுங்கப்பட்டவனாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எப்போ உரிய காலம் வருதோ அந்த காலம் வரும்போது அவனை பனிஷ் பண்ணணும், அந்த இடத்துல பனிஷ் பண்ணணும். இதுதான் ஒரு எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்கா பார்க்கலாம். ஸோ அதனால என்ன இருக்குன்னாக்கா அவள்லாம் இப்ப மகாபலியை பத்தி பேசுனா ரொம்ப நல்லவனா இருந்தாரோ இல்லையோ அவனையே பனிஷ் பண்ணாருனாக்க, அவன் மகாபலி என்ன பண்ணான்? நல்லவன் தான், ரொம்ப நல்லவனா தான் இருந்தா எல்லா இதுவும் பண்ணான். ஆனா என்ன பண்ணான்? ஹியூமன் டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்றான். தானே பெரியவன், தான் தான் கிடைக்கிறான். அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருக்கு. அந்த கர்வத்தினால என்ன பண்ணான்? ஸ்கீமையே மாத்தணும்னு பாக்கலாம். ஸ்கீம் அவனால என்ன பண்ண முடியாது? தான் நல்லவனா இருக்க முடியுமே ஒழி தன்னை சுத்தி இருக்கிற அவ்வளவு பெரிய நல்லவளா மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தி இருக்கவனுக்கு. ஸோ ஸ்கீமையே கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எது எப்படி நடக்கணுமோ அது நடக்க முடியாம போயிடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மகிஷன் என்ன பண்றான்? இந்த மாதிரி வரம் வாங்கிக்கிறார். அதான் ஏவம்ச மகிஷோ நாம வியாசர் மேல கதையை கண்டினியூ பண்றார். ஏவம்ச மகிஷோ நாம தானவோ வரதர்த்திதா, அந்த தானவம் வரதர்த்திதா, வரத்தினாலே தர்த்திதா, அதனாலே அந்த வரம் அவனுக்கு அந்த அவனுக்கு கிடைச்ச வரங்கள் அவனுடைய சிவர அவனுடைய என்ன இருக்குது, தான் தான் ரொம்ப பெரியவன், தான் தான் ரொம்ப பலசாலி, தனக்கு ஈக்குவலண்டான பலசாலி கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை அவன்கிட்ட ஏற்படுத்திருக்கு. காப்பிய ராஜ்யம், அதுக்கப்புறம் என்ன பண்ண அவனுக்கு ராஜ்யமும் சேர்ந்தது. ஜெகத் சர்வம் வசேஷத்தை மகாபலகா, இந்த முழுமையான உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல என்ன பண்ணான்? கொண்டு வந்தான். ஜெகத் சர்வம், இந்த ஜெகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரான். பிருத்திவி பாலயாமாச சாகராந்தாம் புஜார்ஜிதாம், தன்னுடைய புஜார்ஜிதாம், தன்னுடைய புஜபலத்தினால ஜெயிக்கப்பட்ட இந்த பிருத்திவி இந்த பூமி மண்டலம் முழுமையா என்ன பண்ணான்? அவன் பாலயாமாச, தன்னுடைய கண்ட்ரோல் பாலயாமாச அதுக்கு ராஜாவாயிட்டான். சாகராந்தாம், சமுத்திர பரியந்தமான இந்த பூமியை தனது கீழ் கொண்டு வந்தான். ஏகச்சத்ராம் விராதங்காம், தடையே இல்லாத எதிர்ப்பு இல்லாத ஏகச்சத்ராம், ஒரே குடைக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் அர்த்தம். வைரி வர்க்க விவர்ஜிதாம், வைரி வர்க்க ஒரு எதிரி கூட கிடையாது. வைரிங்கிறவா குரூப், அவனுக்கு எதிர்க்க குரூப் சேர்றதுக்கும் எதிரிகளாக குரூப் சேர்றதுக்கும் ஆள் இல்லை, ஒருத்தருமே கிடையாது. வைரி வர்க்க விவர்ஜிதாம், வைரி குரூப் இல்லை. இப்ப அவனுக்கு யார் யார் என்ன இருந்தாங்கன்னா சேனானிகி சிக்ஷுகு, சிக்ஷுகு சிக்ஷுரஹா, சிக்ஷுரஹாங்கிறவன் அந்த மகிஷாசுரனுடைய சேனானி, அதாவது இந்த மகாதண்ட நாயகர்னு சொல்லும்போதுல கமாண்டர் இன் சீஃப். சேனானின்னா அந்த சேனைக்கு லீடரா இருக்கிறவன் சிக்ஷுரன்கிறவன். சேனானி சிக்ஷுரஸ்தஸ்ய மகாவீரியோ மதோத்கடஹா, மகாவீரியா மிகுந்த பலம் கொடுக்கிறவன். மதோத்கடஹா, அவனுக்கு என்ன இருக்கு? ஹி இஸ் ஆல்சோ வெரி பஃப்ட் வித் பிரைட் அப்படிங்கிற பாருங்க. அதாவது அந்த கர்வம், அபிமானம், அதை மிகுந்த புஜபல பராக்கிரமம் தான் 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 பெரிய கட்டிக்காரன் அப்படின்னு ரொம்ப கர்வத்தை உடையவனாக. தனாத்தியக்ஷா, தனாத்தியக்ஷா ட்ரெஷரி, சீஃப் ஆஃப் ட்ரெஷரி, அவனுடைய பொருளாளர், அதாவது இந்த கோஷாத்தியக்ஷன்னு சொல்லுவா. தனாத்தியக்ஷ ததா தாம்ரஹா, தாம்ரங்கிறவன் இருந்தான். சேனாயுத சமாவிருத்தா, இவெல்லாம் ஃபியூடல் சீஃப் மாதிரி. சேனாயுத சமாவிருத்தா, சேனா அயுத 10,000 சேனைகளுடன் கூடியவனாக. இவர்கள்லாம் என்ன பண்ண, இந்த சேனானி இவர்கள்லாம் கூட தங்களுக்கு கீழே படைகளை உடையவர்களாக, அவரை ஒவ்வொருத்தரும் தங்களை காப்பாற்றுறதுக்கான மெய்காப்பாளர்கள் மாதிரி பிளஸ் தாங்க லீட் பண்றதுக்கான படைகளையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏன்னா யுத்த சமாவத்தாக அதோட அவன்கிட்ட இருந்த இன்னும் சில வீரர்கள், பெரிய இவெல்லாம் பெரிய கமாண்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஃபியூடல் சீஃப், ஒவ்வொருத்தரும் கீழேயும் தனியா ராஜ்யங்கள் இருந்தது. தேவர் கமாண்டிங் கோர்,
இந்த ரெஜிமெண்ட்ல கோர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிலிட்டரி கோர் ஒவ்வொருத்தருக்கையும் தனியா ஒரு பெரிய படை இருந்தது. அந்த படையை கமாண்ட் பண்ணியிருந்தா தன்னுடைய படைகளோட அவன் வந்து சேர்ந்துப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரே நேரத்தில் அவ்வளவு லட்சக்கணக்கான படையை கமாண்ட் பண்றதை விட குரூப் குரூப்பா ஒவ்வொரு ரெஜிமெண்டா இல்ல ஒவ்வொரு கோரா கண்ட்ரோல் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா. அந்த லீடர்ஸா இருந்தது யாருன்னா அசிலோமா தத்தோதர்கா, அசிலோமாங்கிறவன், ததா உதர்கா, விடாலாக்கியா அடுத்தது விடாலங்கிறவன், பாஷ்கலஹா, திரிநேத்ரஹா, ததா காலஹா, தந்தகா, இவர்கள்லாம் எல்லாரும் பலதர்பிதா. ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னா பலதர்பிதா. ஒவ்வொருத்தரும் பலம் பொருந்தினவர்கள். அந்த பலத்தினால தாங்கதான் பலசாலி, தங்களோட பலசாலி கிடையாதுன்ற கர்வத்தையும் மிகுந்த கர்வத்தையும் அபிமானத்தையும் உடையவர்கள். பலத்தினாலே தர்பிதா, தர்ப்பம், அந்த திமிர் இல்ல அந்த கர்வத்தை கொண்டவர்கள். ஏதே சைன்ய யுதாக, இவர்கள் அனைவரும் சைன்யத்தை கொண்டவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கமாண்டட் பிக் ஆர்மி. சைன்ய யுதாக சர்வே தானவாக மேதினின் ததா, இவர்கள் என்ன பண்ணா மேதினின் ததா ஆவிருத்திய தாகா, பூமி முழுவதையும் கண்ட்ரோல் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் இயர். ஸோ ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு அதாவது சிற்றரசர்கள் இவன் கடைசி மகிஷாசுரன் கண்ட்ரோல் இருந்தாங்க. காமம் இருந்தாம் சாகர மேகலாம். ஸோ சாகர மேகலாம் சமுத்திரத்தினாலே வளைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமி காமம் ருத்தாம்னு நல்ல செழிப்பா இருக்கிற பூமியை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கரதாஷ்ட கிருதா சர்வே பூமி பாலா புராதனாக, பழைய ஏன்ஷியன் கிங்ஸ் புராதனாக, அதாவது வழி வழியா வம்சமா ராஜாக்கள் வந்துருக்காங்க. டைனாஸ்டிஸ் வந்து புராதனாகனா பழைய ராஜாக்கள், அதாவது பழைய ராஜாக்கள்னா ராஜாக்கள் ரொம்ப பழைய நேரத்துல பழைய வம்சங்கள். அவர்கள் பரம்பரையா இது ஆண்டுட்டு இருக்காங்க, ராஜ்யத்தை ஒவ்வொரு ஏரியாவா ஆண்டுட்டு இருக்காங்க. சோ புராதனாக ஏன்ஷியன் டைனாஸ்டிஸ் அவர்கள் என்ன பூமி புராதனாக பூமி பாலாக, இந்த கிங்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் டைனாஸ்டிஸ் கரதாஷ்ட கிருதா சர்வே சர்வே எவ்ரிஒன் வித்அவுட் எக்ஸெப்ஷன். சர்வே எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணாங்க, கரதாக கர அப்படின்னா ட்ரிபியூட்டரி கப்பம் கட்டுறவர்களாக ஆக்கப்பட்டார்கள். எல்லாரையும் ஜெயிச்சு என்ன பண்ணா, எனக்கு கப்பம் கட்டி எனக்கு அறிஞர் இல்லைன்னு கப்பம் கட்டுபவர்களாக ஆக்கப்பட்டார்கள். நிகதாயே பலோதகிராக க்ஷாத்திர தர்மம் விவசிதாக, இந்த மாதிரி நாங்க இன்னொரு ராஜா கப்பம் கட்ட மாட்டோம், இன்னொருத்தர் கடைங்க நிற்க மாட்டோம், நாங்க சுதந்திரமா தான் இருப்போம், எங்க ராஜ்யத்தை நாங்க பரிபாலனம் பண்ண, எங்க மக்களை பரிபாலனம் பண்ணணும்னு யாராவது எதிர்த்து நின்றார்களாயினால் சாத்திர தர்மம் விவசிதாக, இதுதான் எங்களுடைய சாத்திர தர்மம், பொறுத்தையார் கடங்கி போறது இல்லை அப்படின்னு அந்த தர்மத்தில் இருப்பவர்களாய் பலோதகிராக தங்களிடம் பலம் இருக்கிறது என்று கர்வத்தை உடையவர்களாய் எதிர்த்து நிற்பவர்கள், பலோதகிராக பலத்தினால் எதிர்ப்பவர்கள் மிகதாக கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ராஜாக்கள் இவரை இருந்து நின்று ஜெயிக்க முடியல, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். பிராமணா வசகா ஜாதாக, சோ நேச்சுரலி என்ன ஆயிடுச்சு, பிராமணாக தானாகவே அவருடைய பார்வைக்கு என்ன ஆயிட்டாங்க, வசகாக அவன் வசம் செல்பவர்களாக, அவன் சொல்வதை கேட்பவர்களாக, அவன் என்ன சொன்னாலும் அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் மனசுல இருக்கிறத நினைச்சிருந்து தெரிஞ்சுட்டு செய்யக்கூடியவர்களாக. பிராமணாக வசகா ஜாத்தாக யஜ்ஞபாக சமர்ப்பகாக, அதான் வசகா ஜாத்தான்னு அர்த்தம். யாக யஜ்யங்கள் செய்யும் போது அந்த யாக யஜ்யங்கள்ல தேவர்களுக்கு எந்த ஹவிசை கொடுக்குறாங்களோ அந்த ஹவிசை இவனுக்கு கொடுப்பவர்களாக, அதனுடைய யஜ்யத்தினுடைய பாகத்தை அந்த புண்ணியங்கள் அத்தனை இவனுக்கு போய் சேரணும், அந்த பாகங்கள் அத்தனை இவனுக்கு போய் சேரணும், இவனை குறிச்சி யாகம் பண்றவர்களாக. யஜ்ஞபாக சமர்ப்பிதாக மகிஷத்திய மகாராஜா சிதி மண்டலே, எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இவனுடைய ஊர்ல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பிராமணர்கள் எங்கெங்கெல்லாம் யாகம் செய்கிறார்களோ இந்த பூலோகத்தில் எங்கெங்கெல்லாம் அவர்கள் யாகம் செய்கிறார்களோ, அது என்ன அர்த்தம், எங்கெங்கெல்லாம் யாகம் செய்கிறார்களோ போய் இவனுக்கு நம்ம போய் யாகம் பண்றது, இவனுக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சா வலுக்கட்டாயமா பண்ணாதவாளையும் பண்ணுன்னு சொல்லி அந்த பண்றவாளையும் என்ன பண்ணா, யாகத்தை தேவர்களுக்கு எல்லாம் அவிர்வாகத்தை கொடுக்கூடாது, எனக்கு தான் அவிர்வாகம் கொடுக்கணும்னு வலுக்கட்டாயமா தனக்கே அவிர்வாகம் கொடுக்கும்படியாக செய்தான். சோ யாகத்தை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவாளையும் பண்ண வச்சு இவனுக்கு அவிர்வாகம் நிக்கிலே க்ஷிதி மண்டலே, இவனுக்கு அவிர்வாகம் பண்ணணும்னு நிக்கிலே க்ஷிதி மண்டலே பூராவான பூலோகத்துல தனக்கு தான் அந்த, அதாவது எல்லா விதமான பூஜைகளும் எல்லா விதமான அவிர்வாகம், அதாவது என்ன ஆகும், என்னென்ன விதமான கௌரவங்கள் நடக்கிறதோ பூஜை இத்தியாதிகள்ல அது அனைத்தும் தனக்கே செய்யப்பட வேண்டும் என்பதாக செய்து கொண்டார். ஏகாதபத்திரம் தத்ராஜ்யம் குத்வாச மகிஷாசுரா, ஏகாதபத்திரம் ஒரே குடைக்குள் ஆளப்படுவதாக அந்த ராஜ்யத்தை செல்லாம். செஞ்சுட்டு என்ன பண்ணா, என்டையர் கண்ட்ரோல் வித்தவுட் எக்ஸெப்ஷன், அதுல ஒரு துளி இடம் கூட அவனுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இல்லை. இப்ப என்ன பண்ணலாம், சொர்க்கம் சேத்தும் மனசத்தை வனதானேன கர்விதா, தனக்கு
உள்ளத்தை கொண்டவனாய் இதுமே அடுத்ததாக சொர்க்கத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு பிரேஷயாமாச ஹயாரிஸ்து சச்சீபதி. ஹயாரிகின்னா மகிஷாசுரன் பேர். அதாவது இந்த எருமைகளுக்கு எல்லாம் குதிரையை கண்டா பிடிக்காது. அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றது, எருமைகளும் குதிரைகளும் ஒன்னோட ஒன்று சண்டை போடும். அதனால இப்ப என்ன பண்ற, இவருக்கு ஹயாரின்னு ஒரு பேர். ஹயாரின்னாக்க குதிரையை விற்கக்கூடிய இல்ல குதிரைக்கு எதிரியாக இருக்கக்கூடிய. என்ன பண்ணா சச்சீபதியும் பிரணிதி, சச்சீபதிக்கு ஒரு பிரணிதி, ஒரு அதாவது அவன்கிட்ட ஒரு மெசஞ்சர் இருக்கலாம். சந்தேசகரம் சீக்கிரம் ஆபூய உவாச்சு தைக்கிறார். சந்தேசகரம்னா தன்னுடைய மெசேஜ் எடுத்து தன்னுடைய செய்தி எடுத்து போகக்கூடிய சந்தேசகரம் ஒரு தூதனை கூப்பிட்டு, எச்ச வீர மகாபாகு தூதத்துவம் குருமேனங்க, வீராக வீரனே எச்சோ மே தூதத்துவம் எனக்கு தூதனாக இரு. பூபி சக்கரம் திவம் கத்வா சொர்க்கத்துக்கு போய் சக்கரம் பூபி நிஷங்கா சுரசன்னிதவ் எல்லா தேவர்களுக்கு நடுவுலையும் இந்திரனுடைய சபையில தேவர்களுக்கு எதிர நான் என்ன சொன்னேனோ பயப்படாம நான் சொல்ற மெசேஜா அவன்கிட்ட சொல்லு அப்படின்னா. நிஷங்கா எந்த பயமும் இல்லாம தைரியமா சொல்லு. முத்த சொர்க்கம் சகசிராட்ச என்ன மெசேஜ் அவன் சொல்றான், ஏ சகசிராட்ச நீ 1000 கண்ணுடைய இருந்தா முச்ச சொர்க்கம் சொர்க்கத்தை விட்டு என்ன பண்ணு, எதேஷ்டம் கெச்ச, எதேஷ்டம் எங்க ஓடுமோ அங்க கெச்ச, மாச்சிரம் கெச்ச ரொம்ப லேட்டா போகாத, எதேஷ்டம் கெச்ச எங்க சீக்கிரம் நீ ஓடி போயிடு, சொர்க்கத்தை விட்டு ஓடி போயிடு, நான் சொர்க்கத்தை ஆக்குப்பை பண்ணணும், அதனால நீ சொர்க்கத்தை விட்டு ஓடி போயிடு, எதேஷ்டம் கெச்ச எங்க ஓடுமோ அங்க போ, மாச்சிரம் டோன்ட் டிலே. தேவாம்பா குரு தேவேஷ இல்லைன்னா தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியனே தேவாம்பா குரு மகிஷஸ்ய மகாத்மனா ஹைசோட்டு மகிஷா ரொம்ப பெருந்தன்மை படைத்த மகிஷனுக்கு என்ன பண்ணு ஒரு சேவகனா இருந்துக்கோ. உனக்கு வெளியில என்ன எங்க போனாலும் என்னுடைய இடம் தான் இருக்க போகுது. நீ எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள தான், எல்லா ராஜ்யமும் என்னுடைய கண்ட்ரோல்ல வந்தாச்சு. சோ நீ எங்க போனாலும் அது ஏன் ராஜ்யமா தான் இருக்கும். அதனால எனக்கு தெரியாம நீ போக முடியாது, தப்பிக்க முடியாது. அதனால போறதுங்கிறது உனக்கு போறதுக்கு இடம் இல்லை, சொர்க்கத்தை விட்டு ஓடுங்கிறதுக்காகத்தான் உனக்கு சொர்க்கத்தை அப்டிகேட் பண்ணு வெக்கேட் பண்ணு அப்படிங்கறதுதான் அது. சோ நீ என்ன பண்ண, உனக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் சர்வீஸ் அண்ட் மீ. சேவாம்பா குரு எனக்கு சேவை பண்ணு. தத்துவம் சம்ரட்சியே நூனம் ராஜா மனுஷன் நிச்சயமா காப்பாற்றுவான். ராஜா சரணமாகுதன் தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றக்கூடியவன். தஸ்மாத்வம் சரணம் யாக்கி மகிஷஸ்ய சச்சீபதே சச்சீபதே இந்திராணியோட கூட நீ சேவையை அக்செப்ட் பண்ணிக்கணும். மோசே பத்ரம் கிரகானாசு யுக்தாய பலசூதன. பலன்னா இன்னொரு இவன் அசுரன், அந்த அசுரனை ஜெயிச்சவன் அர்த்தம். பலசூதனா ஹே பலசூதன, ஹே பலன்ற அசுரனை ஜெயிச்சவனே என்ன பண்ண, வஜ்ரத்தை எடுத்துட்டு ரெடியாகு, யுத்தத்துக்கு ரெடியாகு. பூர்வை ஜிதோசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்மாகம் பூர்வை ஜிதோசி என்னுடைய முன்னோர்களாலே நீ ஜெயிக்கப்பட்டவன் தான். ராவணன், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு இந்த மாதிரி எவ்வளவு இந்திரஜித்தி வாழலாம் இருக்கா இல்லையா, அவ்வளவு பேரும் உன்னை ஜெயிச்சிருக்கா. அஸ்மாகம் பூர்வே ஜிதோசி ஜானாமி தவ பௌருஷம். அதனால உன்னுடைய வீரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அகல்யா ஜாட விஜாதம் பலந்தே சுரசங்கம். சுரசங்கம்னா தேவர்களுடைய கூட்டம். தேவ கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறவனே பலந்தே ஜானாமி உன்னுடைய பலத்தை நான் அறிவேன். வித்யஸ்வ பிரஜவா காமம், வித்யஸ்வ அந்த முடியல பிரஜவா காமம் இல்ல, இந்த இடத்தோட கலந்து எத்தனத்தையே ரமதே மனஹா எந்த இடத்துல போய் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எத்தனத்தையே ரமதே மனஹாங்கிறது ஒரு இதுதான் யூகிம்சம் தான். வியாச உவாச்சன் என்ன, இப்ப மகிஷாசுரனுடைய வார்த்தையை தூதத்தை சொன்ன வார்த்தையை சொன்னார் இல்லையா, மேல வியாச உவாச்சன் கதை கண்டினியூ ஆகுது. சச்சுத்வா வசனம் தஸ்ய சக்கர குரோத சமன்விதா. அதாவது என்ன இருக்கு, தூதன் வந்து சொல்றதுக்கு போய் இந்திரனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னான். இது சொன்ன உடனே இந்திரனு கோபம் வந்துருக்கு. இந்திரஹா குரோத சமன்விதா உவாசகம் ஜன்மேஜயனை வியாசர் கண்டிருந்தார். தம் மிகபூர்வம் அச்சஸ்ததா. ஆனா தன்னுடைய கோபத்தை இந்திரன் காட்டிக்கல. தன்னுடைய கோபத்தையோ எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணான், இந்திரன் தன் முகத்துல எந்த விதமான கோப குறிப்புகளையும் காட்டாமல் மிகபூர்வம் ஒரு சிரிப்போட ஒரு புன்முறிவோட கோபமா சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒரு புன்முறிவோட சொல்றான். அப்படின்னு சொல்லும் போது என்ன சிரிப்போட சொல்றேன்னா ஒரு ஏளனமா கேலி பேசுற மாதிரி, என்ன நீ எல்லாம் பேச வந்துட்டு நீ எல்லாம் சண்டை போட வந்து நீ பெரிய ஆளான்னு என்ன அர்த்தம், அது கேலி பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா, இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். சோ ஸ்மிதபூர்வம் இதம் வஜஹா ந ஜானேகம் சுமந்தாத்மன் யதஸ்துவம் மத தல்பிதா ந ஜானேகம் சுமந்தாத்மன். நான் உனக்கு தெரியாது, உனக்கு கேள்விப்பட்டது இல்லையே. சுமந்தாத்மன், சுமந்தாத்தன கொஞ்சம் டல்லுன்னு அர்த்தம் இல்லையா, மகிஷாசுரன் ரொம்ப டல்லுன்றான். யதஸ்துவம் மத தல்பிதா. அதனால உனக்கு வந்து கொஞ்சம் என்ன இருக்கு, நீ ஏற்கனவே டல்லா இருக்க,
அதெல்லாம் அது வந்து எந்த சமயத்துல எது பேசணும் எப்ப எங்க பேசணும்னு தெரியல. மத தற்பிதாம் பெருமை வேற. அதனால என்ன ஆகும், சிகிச்சாம் சங்கரிஷ்யாமி. அதனால உனக்கு நான் என்ன பண்ணேன், இப்போ உனக்கு ஓடுங்கிறது சண்டை இல்லை, உனக்கு ஓடுங்கிறது ட்ரீட்மெண்ட். ஏன்னா இப்ப யார்கிட்ட போய் எதை பேசுறது எப்படி பேசணும்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அந்த மாதிரி பேசுற காரணத்தினால உனக்கு வந்து சரியான இடத்துல சரியானபடி நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரியல. அதாவது சம் டிஸ்டர்பன்ஸ் உன்னுடைய இதுல இருக்கு, மைண்ட்ல என்ன இருக்கு, எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு. அதனால சிகிச்சாம் சங்கரிஷியாமி ரோகசியாசி பிரபோஸ்தவ தவ பிரபோக ஹேதுனை. உன்னுடைய தலைவனுக்கு இப்ப என்ன தேவையா இருக்கு, நான் வந்து சண்டை போடணுங்கிற விஷயம் தேவையில்லை. அவனுக்கு இப்ப தேவையா இருக்கிறது மருந்துதான், சிகிச்சை. அவனை ட்ரீட் பண்ணணும். நான் வந்து அதை பண்றேன். அசப்பரம் கரிஷியாமி மூலசியாசி நிமூலனம். இந்த பெயரோட, அதாவது இந்த சிகிச்சை பண்ணணும்னா வெறும் சிம்டம் மட்டும் இருந்தா போறாது. அதாவது வெறும் இந்த இதுக்கு பாருங்க, இந்த அடையாளங்கள், நோயினுடைய அடையாளத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்தா போறாது. நோயினுடைய காரணத்துக்கும் மூலசியாசி, அதாவது வேரோட அவனுக்கு எள்ளி எரிஞ்சுடுறேன்னு அர்த்தம். மூலசியாசி நிகழ்ந்தனம்னா கட் பண்றது. வேரோட எள்ளி எரிஞ்சுடுன்னா உங்க மனுஷாசுனா வேரோட இனிமே அவன் திருப்பி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தபஸ் பண்ணி பலம் பொருந்தினா ஆகி இன்னொரு வாட்டி தேவர்களை எதிர்க்க முடியாதபடி வேருடன் அவனை சொல்லி எரிந்து விடுகிறேன் அப்படின்னா மூலசியாசி நிகழ்ந்தனம். கட்சதூத ததா ப்ரூஹி சசியாகிரே மம பாஷிதம். நான் என்ன சொல்றேனோ கட்சதூத போய் அவன்கிட்ட சொல்லு. சசியாகிரே அவன் முன்னாடி மம பாஷிதம், என்னுடைய பேச்சு என்னுடைய உரை என்ன, நான் என்ன சொல்றேங்கிறது சொல்லு. சிஷ்டை தூதான ஹந்தவியா தஸ்மார்த்தம் விசிஜாமியம். நீ இப்போ வந்து என்னுடைய சபையில என்னுடைய மந்திரிமார்களுக்கு எதிர்க்க என்னை பத்தி என்ன பேசினியோ இது வந்து அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். சோ இது அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிற வார்த்தைகள். ஏன்னா இதே வார்த்தைகளை அவன் மனுஷன்கிட்ட பேச போறதில்லை. இந்திரன் என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தையை வந்து பேசக்கூடாது, உன்னால நான் பேசி நீ கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்றான்னு அவன் சொல்லிட போறான். சோ அப்ப என்ன ஆயிடுது, தான் யார தலைவர்னு நினைக்கிறானோ அவளுக்கு எதிர்த்து இது பேசணும்னு தோன்றது இல்லை. ஆனா தான் யார தலைவர்னு நினைக்கலையோ, தன் தலைவன் யார அவமானப்படுத்துறானோ அவனுக்கு எதிர்த்து இந்த வார்த்தைகளை சொல்றாருன்னா என்ன ஆகுது, அந்த வார்த்தைகளை சொல்ற தைரியம் அந்த தூதருக்கு இருக்கு. அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல சொல்லக்கூடாது. அதனாலதான் தூதர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட சில நேரங்கள் தூதர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய தகுதிக்கும் மீறி தாங்களே சில சமயம் எக்ஸ்ட்ராவா சில பவரை அசியூம் பண்ணிக்கிறாங்க. அந்த பவரை அசியூம் பண்ணிக்கிறதுனால அரசர்களுக்கு கோபம் வந்து என்ன பண்றாங்க, தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டு நினைக்கும் போது அவனை ஸ்பேர் பண்ணிட்டோம்னாக்க அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத போயிடுறது. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற அவமானம் தங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கோபம் வரும்போது தூதரை கொண்ட பழி வந்தாலும் வரட்டும், தூதரை கொண்ட பாவம் வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. அது தூதர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த விஷயங்கள் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய இது. ஏன்னா இவ ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல எப்படி நடந்ததுன்னா ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அதான் சொல்றாரு, இது பண்ணினதுக்கு நான் என்ன பண்ணலாம், தலையை செய்யலாம். சிஷ்டே தூதான ஹந்தவியாக தஸ்மாத்வம் விசிஜாமியம். நல்லவர்கள், அதாவது நல்ல பரம்பரையில வந்தவர்கள், இந்த சிஸ்டர்களா நல்ல ஒரு ஆச்சாரத்தை கன்வென்ஷன்ல ஃபாலோ பண்றவங்க. சிஸ்டர்னாக்க கன்வென்ஷன், நல்ல ஆச்சாரம் கன்வென்ஷன்ல ஃபாலோ பண்றவன்னு அர்த்தம். தஸ்மாத்வம் விசிஜாமியம் வித்யேச்சா சேத் சமாகச்ச. அதான் சொல்ற வார்த்தையை சொல்லி, வித்யேச்சா சேத் யுத்தம் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா கமன் ஜாயின் மீ அந்த வார்த்தை. ஃபரிதோ மகிஷி சுத, ஃபரிதா வேகமா ரெடி கூட்டி. ஹயாரே அதாவது குதிரைக்கு எதிரியா இருக்கிறவனேன்னு அர்த்தம். அவனை இது பண்ணும்போது டீச் பண்ணும்போதெல்லாம் அவனுடைய ராட்சச குலத்தை வச்சு டீச் பண்ணாம அவனை பர்சனலாவே அவனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்னன்னு மனுஷனுடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்கும் குணாதிசயங்களையும் வச்சே டீச் பண்ணான். ஸோ ஹயாருன்னே குதிரையை எதிர்க்கிறவனேன்னு அர்த்தம். அதாவது உன்னுடைய நேச்சுரலான குதிரையோட சண்டை போடுறவனேன்னு அர்த்தம். ஹயாரே ஸ்வத்பலம் ஞாதம் திருநாதஸ்துவம் ஜடாகிருதி. திருநாதஸ்துவம் என்ன பண்ண புள்ள திங்கிறவன் தானே, ஜடாகிருதி. அதோட என்ன ஆகும், டல்லர், ரொம்ப ஸ்லோ இல்லையா, ரொம்ப ஸ்லோ, ஒரு மாதிரி லேசி ஸ்லோ, சட்டுன்னு அவனால எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்க முடியாத ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை கொண்டவன் தானே நீ அப்படின்னு. இந்த யோசனை கரிஷியாமி இதோட சராகரம். அதோடு மட்டும் இல்லை, உனக்கு உன்னுடைய ரொம்ப பவரா இருக்கிறது, உன்னுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது உன்னுடைய கொம்புகள் தானே. சிந்து யோகம், உன்னுடைய கொம்புகளை உடைச்சு சராசரம் என்னுடைய வில்லாக நான் பண்ணிட்டு இருவேங்கிறான். சர்ப்ப சிங்க பலாத்தேஸ்தி, உனக்கு கர்வம் எங்க வருது, உன்னுடைய கொம்பு வந்து அது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரிய பெரிய சிங்கம் புலி போன்ற மிருகங்களில கூட
எழுதி குத்தி தூக்கி எரிஞ்சிடக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்ற ஒரு தர்ப்பம் கர்வம் இருக்கு இல்லையா? விதிதம் காரணமயா விஷாலயத்தை பரிச்சித்திய சமிதரிஷ்யாமி தற்பலம். அந்த கொம்புகள் ரெண்டுத்தையும் உடைச்சி எரிஞ்சு உன்னுடைய பலத்தை நான் என்ன பண்றேன், உன்னிடமிருந்து புடுங்கி விடுகிறேன். இதே பலம் ஹரிஷ்யாமி, உன் பலத்தை எடுத்து விடுகிறேன். என் தலையின அதிபூர்ணஸ்துவம் ஜாதோசி பலதற்பிதா, எந்த பலத்தினால கர்ப்பம் உடையவனா இருக்கியோ குசலஸ்துவம் சதாகாதே நையுத்தே மகிஷாதம. அதனால அது அந்த உன்னுடைய பலத்தை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ யுத்தத்துல குசலனாக வெட்டிக்காரனாக சண்டை போடுறவனா ஆக முடியாது. அந்த மாதிரி பண்ணிடுற பார் அப்படின்னு தான் இந்திரன். யுக்திக்தோசோ சுரேந்திரன தூத பரிதோகதா. இந்த மாதிரி இந்திரன் பதில் கொடுத்தவொடனே அந்த தூதன் என்ன பண்ணான், பரிதோகதா ஜகாம மகிஷம் மொத்தம் பிரணவிய பிரத்யுவாதக. கோபத்துல பலத்துல கர்வத்துல என்ன இந்திரன் போனே இன்னும் இல்லையே, என்ன ஆச்சு, ஏன்னா தேவலோகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும்ன்ற வேகத்துல இருக்கா இல்லையா, மொத்தம் மகிஷம் அவனை பார்த்து சொல்றான். தூத உவாச்ச ராஜன் தேவாதிப காமம் நத்வாம் விகணயத்தேசு. அழகா சொல்றான். ராஜன் தேவாதிபா அவன் ஒரு மனுஷனாக, அவன் ஒரு பலம் பொருந்தியவனாக பொருட்படுத்தவில்லை. விகணயதி, he doesn't count you at all. விகணயத்யசோ மன்யதே ஸ்வபலம் பூர்ணம் தேவ சைன்ய சமாவர்த்தா. தேவர்களுடைய சைன்யத்தினாலே கூடினவனான இந்திரன் ஸ்வபலம் பூர்ணம் மன்யதே, தன்னுடைய பலம் உன்னை எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிப்பதற்கு ஸ்வபலம் பூர்ணம், தான் பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா இருக்கிறதா நினைக்கிறான். தன்னுடைய பலம் போதுமானதாக பூர்ணமானதாக தேவையான அளவு இருப்பதாக நினைக்கிறான். எதுக்தம் தேன மூர்க்கேன கதமன்யத் பிரகீமியம். அந்த மூர்க்கனாலே, அந்த முட்டாள் இந்திரனாலே என்ன சொல்லப்பட்டதோ, அவன் இந்திரன் என்னென்ன வார்த்தைகளை சொன்னானோ, இந்திரனுடைய வார்த்தைகளுடைய கருத்து இதுதான். அதாவது உன்னை அவன் பொருட்படுத்தல, தன்னுடைய பலம் உன்னை எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு போதுமானதாக நினைக்கிறான். அதுதான் அவனுடைய சொல்லின் கருத்து. அதை தவிர்த்து அவன் என்னென்னலாம் பேசலாம், எப்படி பேசலாங்கிறத உன் எதிர்க்க நான் எப்படி சொல்ல முடியும், அதுவும் உன் தெரியல. நான் சொல்றேன், பிரியம் சத்தியஞ்ச வர்த்தவியம் விருத்தியேன புலத பிரபோ. பிரபோகோ புலதா, தன்னுடைய தலைவர் முன்னாடி விருத்தியேன ஒரு சர்வன் ஒரு வேலைக்காரனாலே பிரியம் சத்தியஞ்ச வர்த்தவியம், சத்தியம் பேசணும், சத்தியம் புரியா பிரியம் புரியா, சத்தியம் வர்த்தவியம் அதாவது உண்மை பேசணும். பிரியம் புரியாது, பிரியம்னு சொன்னா அவனுக்கு பிடிச்சதை பேசணும்னு அர்த்தம் இல்லை. பிரியம் அப்படின்னா சாதாரண நமக்கு பிரியங்கிற வார்த்தை, பிரியங்கிறது பிடிச்சது தேவையானது அவ கேட்கக்கூடியது அப்படின்னு நினைப்போம். ஆனா பிரியங்கிற வார்த்தையினுடைய உண்மையான என்ன அர்த்தம், அந்த இடத்துல இந்த பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்டெக்ட்ல புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் என்னன்னா, சபையில மற்றவர்களுக்கு எதிர்க்க அவமானப்படுத்தாத, ஹர்ட் பண்ணாத, அதாவது எந்த விதத்திலையும் அரசனை பாதிக்காத, அரசனுடைய மந்திரிகளையோ அவனுடைய சபைகளில் இருக்கிறவாளையோ பாதிக்காத, அவர்களை கோபம் உண்டாத. பிடிச்சதா சொல்லு, அவனுக்கு காதுக்கு இனிமையா ரம்யமா இருக்கிறதா சொல்றது, அந்த மாதிரி மட்டும் இல்லை. பிரியம்னா இன்சல்டிங்கா இல்லாத ஹர்ட் பண்ணாத வார்த்தைகள். பிரியம் சத்தியம் ச வக்தவியம் விருத்தியேன. பிரியம் சத்தியம் ச வக்தியம் பிரபோரே சுலோச்சனா. இந்த ரெண்டு விஷயம் சொல்றான். அதாவது அந்த இவர் பாருங்க, பிரபோகோ புறத்தா, தலைவன் முன்னாடி ஒரு சபையில பிரியமான வார்த்தைகளையும் சத்தியமான வார்த்தைகளையும் பேசணும். அதேதான் சுபேட்சனா, தன்னுடைய நன்மையை விரும்புகிறவனாலையும் அதே வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். சோ தூதன் அவன் சொன்னாங்கிற வார்த்தை அப்படியே சொல்லிட்டான்னா, ராஜா கிட்ட எப்படி பேசிட்டான் பார், எந்த அளவுக்கு இருக்கான் பாருங்கிற ஒரு நினைப்பு வந்ததுன்னா அந்த தூதரை அதுக்கப்புறம் ரொம்ப மதிக்க மாட்டாங்க. அந்த தூதருக்கு இம்பார்ட்டன்ட் பொசிஷனும் ஒரு இதுவோ ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடைக்காது. சோ சுபேட்சனா, நன்மையை விரும்பக்கூடிய ஒருவராலே பிரியம் சத்தியம் அதை பேசணும், பிரியம் பேசணும், சத்தியத்தை பேசணும். என்ன சொல்லணுமோ அந்த உண்மையை சொல்லணும், அதை எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும், ஹர்ட் பண்ணாங்க. கேவலம் பிரியம் புரியா நதே காரியம் பவிஷ்யதி. பிரியம் ராஜாவுக்கு ஒழுங்கிறது மட்டும் சொல்லணும்னு நினைச்சாருன்னா, இந்திரன் நான் உங்ககிட்ட அடக்கி போறேன் அப்படின்ட்டாலும் இவன் மாத்தி சொல்லிட்டாருனாக்க அதுக்கப்புறம் உண்மையில இந்திரன் என்ன ஆகும், இந்திரனும் மதிக்கல இவரும் மதிக்கல, ஒருத்தர் என்ன ஆகும், தாக்கல் மோக்கல் எல்லாமே. அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் ஆக்சுவலா அவன் என்ன பேசினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. அது எத்தனை என்ன ஆயிடும், ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் கான்ட்ராடிக்ட் பண்ணி கூடியா போயிடும். நீ என்னடா இப்படி சொல்லி நான் அப்படி சொல்லலையே இப்படி சொல்லலையேன்ட்டு அது அனாவசியமான சண்டையில கொண்டு போய் நிற்கும். ஸோ அது என்ன ஆயிடும், மாற்றி சொல்லிட்டு பிரியம் பேசணும்னு சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லாம விட்டுருந்தா அது தவறா போயிடும். பரிசஞ்சர வக்தவியம் கதாச்சித் சுகமிச்சது, நான் உண்மையை பேசுறேன்ட்டு அவன் சொன்னதை என்னென்னலாம், அதாவது ஒரு ராஜா எதிரி ராஜா தான் அரசன்ற முறையில என்ன வேணாலும் பேச முடியும்.
ஆனா அவன் பேசுறது அப்படியே அதே டோன்ல அதே மாதிரி ஆங்கிள் பேச முடியுமோ? சபையில பெருசா இருக்கிறதுக்கு என்ன ஆகும்? அது இவனே இப்ப சான்ஸ் கிடைச்சு அந்த ராஜா சொன்னான்ற ஆங்கிள் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு இவன் பேசுற மாதிரி கூட மிஸ்இன்டர்பிரட் ஆயிடும். அதோட மட்டும் இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுங்கிறது உச்சிதமானதும் இல்லை. யதா விபமுகாத் வாசகா பிரசரந்தி அதான் சொல்றான், விபமுகாத் வாசகா பிரசரந்தி விஷோபமாக. எதிரியினுடைய வாயிலிருந்து விஷம் போன்று நம்ம என்ன ஆகும், நம்மளை பாதிக்கக்கூடிய, நம்மளை தீட்சணமாக பியர்ஸ் பண்ணக்கூடிய, நம்மளை துளைத்து கொண்டு செல்லக்கூடிய, விஷம் போன்று துளைத்து கொண்டு செல்லக்கூடிய அளவுல வாசகா வார்த்தைகள் பிரசரந்தி வருகின்றன. எதிரிகள் பேசும்போது என்ன பண்ணாங்க, குழந்தையார பாதிக்கணுங்கிற எண்ணத்திலேயே பேசுறாங்க. ததா பிருத்தியமுகான்னாக விஸ்வரந்தி கதந்திரா ததா அதே மாதிரி பிருத்தியமுக அத்தியனாக தலைவரே, ஒரு வேலைக்காரனுடைய முகத்திலிருந்து அதே மாதிரி விஷோபமான வார்த்தைகள் எப்படி வர முடியும்? இன்னொரு பேசுறாங்கிற வார்த்தையை நம்ம எடுத்து சொல்றதா இருந்தா கூட அவன் எந்த அளவுக்கு வேகமாகவும் எந்த அளவுக்கு கூர்மையாகவும் பேசுறானோ அதே வேகத்துடனும் அதே கூர்மையுடனும் அதை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்கள் அதை பயன்படுத்த முடியாது. அது எப்படி வர முடியும்? யாதிருஷானீக வாக்கியானி தேனோக்தானி மகீபதே, யாதிருஷானி வாக்கியானி தேன உக்தானி, இந்திரனாலே எந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ தாதிருஷானி நமே ஜிக்வா வக்து மருகதி கருதிச்சு. தாதிருஷானி வாக்கியானி அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அதே வார்த்தைகளை மே ஜிக்வா ந வக்து மருகதி, என்னுடைய நாக்கு இங்கு பேசாது. என்னுடைய நாக்குக்கு அந்த வார்த்தைகளை திரும்பி சொல்வதற்கான சக்தி இல்லை. அதை சொல்றதுக்கான தைரியம் இல்லை. அந்த வார்த்தைகள் அப்படியே பேச முடியல. அந்த மாதிரி கேட்கக்கூடாது, கேட்க முடியாத வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை, சொற்களை அவன் சொன்னான் அப்படின்னு என்ன பண்ணான், தூதன் இந்த விஷயங்களை சொன்னான். என்ன சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம். யாத்திரை மேல கட்டிட்டு இருந்தார். தச்சுத்வா வச்சனம் தசிய சேது கர்ப்பம் நாசனகா, சத்திய வச்சனம் சுத்வா சேது கர்ப்பம், அதாவது காரணம் புரிகிறதான, அது ஏன் சொல்லணும், எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், தூதன் எதை சொல்லலாம், எவ்வளவு தூரம் சொல்லலாம்னு அந்த மாதிரி அவனுடைய தன்மையோட கூடியதான சேது கர்ப்பம், அதாவது காரணம் புரிகிற வாக்கியங்கள். அவன் ஏன் சொன்னோம் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னான். அது சொன்ன உடனே திருநாசனா, சொன்னா புல்லு இல்லையா, பிள்ளை மட்டுமே உண்டு. புருஷம் கோபபதீதாத்மா, அவனுக்கு கோபம் ஜாஸ்தியா எடுத்து மகிஷாசுரா சமாகூய அப்ரவீத் தைத்யான், எல்லாரையும் போட்டு கோப சம்பரக்தலோச்சனா, கண்ணு கோபத்துக்கு சவுந்து போச்சு. இப்படிப்பட்ட வார்த்தை அவன் எதிர்பார்க்கல. அவ்வளவு வார்த்தை வருதுன்னு உடனே லாங்கூலம் விஷ்ணு தேசிய என்னாச்சு, வந்த கோபத்துல என்ன பண்ணணும், மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், கோபம் வந்ததுன்னா செட்டு அதுகளுடைய கோபத்தை முதல்ல அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. நேரமும் எதிரி மேலேயே முட்ட முடியும். அதுகளுக்கு அதாவது நிறுத்தி நிதானமா பிளான் பண்ணி போய் முட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வேகத்துல போனோம் அப்படின்றத பிளான் பண்ணணும்னா என்ன பண்ணணும், காலை உதைக்கணும். காலை உதைச்சிட்டு என்ன பண்ணணும், வாழை எடுத்து மேல முதுகுல ரெடி அடிச்சுக்கணும் இல்லையா. சோ லாங்கூலம் பிரஷ்டதேச, தன்னுடைய முதுகுல என்ன பண்ணுது, வாழை எடுத்து அடிச்சு அங்க வச்சிருந்தது. கிருத்வா மூத்திரம் பரித்தியன், லாங்கூலம் பிரஷ்டதேச கிருத்வா, முதுகுல வாழை வச்சுட்டு வாழை தூக்கிடுதுன்னு அர்த்தம். வாழை தூக்கிட்டு மூத்திரம் பரித்தேஜன், அங்கேயே சபையிலேயே மூத்திரம் பரித்தேஜன். அப்புறம் அதை விட்டுட்டதுக்கு அப்புறம் என்ன எடுத்தையா, அப்புறம் தான் கொஞ்சம் பேச்சே வருது. கோபோ தைத்தியாக சுரேந்திரவசு யுத்த காமோஸ்தி சர்வதா, சுரேந்திரா தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் யுத்த காமோஸ்தி, அவனுக்கு யுத்தம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. பலோத்தியோகம் குருத்துவம், பல உத்தியோகம், பலம்னா சேனை, சேனையை உத்தியோகம் தயார் பண்ணுவோம், சேனையை சண்டைக்காக சேனையை தயார் பண்ணுவோம். ஏதவியோசோ சுராதமஹா, தேவர்களுக்குள் அதமஹா, வந்து சுரேந்திரகான்னா தேவர்களுக்குள் என்ன ஆகும், அதமஹா, தேவர்களுக்குள் அவசர ரெச்சட் காட் அப்படின்னு. முதற்கே கோபரேஸ்வரா, எனக்கு எதிர்க்க எவன் தைரியமா எடுத்து நிற்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இந்திரனை போல 100 கோடி பேர் வரட்டும், இந்திரனை போல கோடிக்கணக்கில் ஜனங்க வந்தா கூட அவர்களால என்னை எதிர்த்து எனக்கு எதிர்க்க நின்று சண்டை போட முடியும். ஏன்னா இதனால என்ன ஆயிடுச்சு, யாராலையும் தன்னை ஜெயிக்க கூடாது, தான் ஜெயிக்க முடியாது, யாருக்கு எந்த மரணம் கிடையாதுன்னு வர வாங்கிட்டா இல்லையா. அந்த தைரியத்துல கோடிசே தாவிதாக ஏகதஸ்தானம், இது கூட நான் பயப்படுறதில்லை. அனுஷ்யாம் எத்திய சர்வதா, எல்லாரையும் நான் என்ன பண்றேன், ஆக்கிடுறேன், கொண்டு வேண்டாம். சூரத் சாந்தேஷ் அசௌ நூனம், அசௌ இந்திரன் சாந்தேஷு சூரஹா, சாந்தகான சாஃப்டா இருக்கக்கூடிய டார்கெட் இருக்கு பாருங்க, சாந்தேஷு அமைதியா இருக்கக்கூடிய, சாஃப்டா இருக்கக்கூடிய, அதாவது ரிஷிகள் இவாழ்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல சூரஹா. தபஸ்விக்கு பலாதிகா, தபஸ்விகள்ட்டு தான் அவனுடைய பலம்லாம் சொல்லுவான். அவள் என்ன ஆகும், தபஸ் பண்ணி அதை பட்டினி கிடந்து உடம்பெல்லாம் வீக்கா இருப்பான்.
அவள்கிட்ட தான் இவனுடைய பலம் சொல்லும். பலகர்த்தாக்கி புகக்கா லம்பட்டகா பலதாரகர், அவள்கிட்ட பலகர்த்தா பலத்தை காட்டுவான். புகக்கா சீட், அதாவது இந்த டிசீட்ஃபுல்லி ஹி வில் அட்டாக், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அட்டாக் பண்ண மாட்டான், எழுத்துல சண்டை போடுறது கிடையாது. லம்பட்டகா பெருமை பாராட்டிக்கிறேன். பலதாரகர் அப்சரோ பல சம்மத்தா, அதோட என்ன பண்ணுவான், யாரு ஜெயிக்கணுமோ யாரும் தபஸ் பண்றதா இருந்தா அவனால அந்த தபஸ்விகளுடைய தபஸை அவன் தபஸ் முடிஞ்சா விட்டு எழுத்து ஜெயிக்க முடியாது. அவளுடைய தபஸை டிஸ்டர்ப் பண்றது. அப்சரோ பல சம்மத்தா, அப்சரசுடைய பலத்தினால என்ன பண்ணான், அவளை வச்சு ஜெயிக்கிறவன். அந்த பலம் இருக்கிறதுனால சம்மத்தா மதம் பொறுத்தினவன். சமோ விக்கின கரகா, சமோ விக்கின கரகா தபஸுக்கு விக்னம் பண்றவன். கலகா, கலகான்னாக்க விக்கட். சித்திர பிரகரணா, யார் எங்க வீக்கா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். சித்திரம்னா அவளுடைய வீக் ஸ்பாட், வீக் ஸ்பாட்டை பார்த்துட்டு இருக்கிறவன். சித்திர பிரகரணா, அந்த வீக் ஸ்பாட்ல அங்க போய் அடிச்சு அவளை ஜெயிக்கிறவன். பாபகா, பாபி இல்ல, பாபம் பண்றவன் இல்ல, பாபமே உருவெடுத்தவன். பாபகா நித்தியம் விஸ்வாச காத்தகா. ஏன்னா இவன் வந்து என்ன பண்றான், எதிரிகிட்ட வந்து ஒரு இது போட்டுக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இது எடுத்துக்கலாம், அந்த புரிந்த இந்த சீர்ஷான, அதாவது பிரகஸ்பதிக்கு கொஞ்ச நாள் தேவகுருவா இருக்க முடியாத ஒரு தடை, ஒரு சாபம் வந்த போது திருசீர்ஷா, தொஷ்டாவனுடைய பிள்ளையான திருசீர்ஷா அப்படிங்கிறவன் என்ன பண்ணான், நான் வந்து தன்னுடைய குருவா வச்சிருந்தான். குருவா வச்சிருந்து, ஆனா அந்த திருசீர்ஷாங்கிறவன் தொஷ்டாங்கிறவன் அசுர குரு, அவனுடைய பிள்ளை இந்த திருசீர்ஷா, அந்த விஸ்வாசன்னு சொல்லுவான். அவனை வச்சிருந்த உடனே என்ன எடுத்து, அவன் வந்து தேவர்களுக்கு அவிர்வாகம் கொடுக்குற மாதிரியே அசுரர்களுக்கும் அவிர்வாகத்தினுடைய பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரகசியமா டைவர்ட் பண்ணிட்டான். அப்படி டைவர்ட் பண்ணும்போது தேவர்களுடைய பலம் குறைய ஆரம்பிச்சுட்டு, அசுரர்களுடைய பலம் அதிகமாக ஆரம்பிச்சுட்டு, சண்டை வந்து என்ன எடுத்தா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும்போது அந்த சண்டையில தேவர்கள் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அசுரர்கள் ஈக்குவல், அதாவது முன்னாடி ரொம்ப வீக்கா இருப்பாங்க, இப்ப அவளுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிருக்கு. அது இவன் யாகங்கள்ல வந்து வர பாகத்தை அவளுக்கு டைவர்ட் பண்றாங்கிறதுனால இந்திரனுக்கு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி நீ சீட் பண்றியான்னு சொல்லிட்டு என்ன ஆகும், இந்திரனுக்கு வந்து அவன் தலையை வெட்டி போடுறான். சோ அந்த மாதிரி என்ன ஆகும்னு சொன்னோம்னா, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னும் இருக்கு, நான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கலாம். நம்பிச்சின்னு ஒரு அசுரன், அவன் ரொம்ப பலம் பொருத்தினவனா இருக்கான். பலம் பொருத்தினவனா இருக்கும்போது சரி நம்ம 2 பேரும் நம்ம வந்து சீட்டி போடும் போது அவனோட என்ன பண்றான், ஒரு இது பண்ணிக்கிறான், உடன்படிக்கையை போடுகிறான். எப்ப நம்பிச்சி வீக்கா இருக்கானோ, நம்பிச்சி வீக்கா இருக்கிற நேரத்துல அவனுடைய தலையை வெட்டிடுவான். சோ அந்த மாதிரி என்ன பண்றான்னா, உடன்படிக்கைக்கு கூப்பிட்டு யாரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காளோ அவளை உடன்படிக்கை கூப்பிட்டு, அவ வீக்கா இருக்கும் போது அவளை வந்து என்ன பண்றது, உடன்படிக்கையை மீறி அவளை இது பண்ணிடுறான், அவ தலையை வெட்டிடுறான், இல்ல அவளை தோக்கடிச்சுடுறாங்கிற மாதிரி அசுரால் என்ன பண்றா, இந்திரன் மேல வந்து தோற்றம் சொல்றா. அவளெல்லாம் யாரெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா இருக்காளோ, தேவலோகத்துல, அதாவது வேதத்தினால சொல்லப்பட்ட எந்த ஒரு தர்மம் உண்டோ அந்த தர்மத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவாள அந்த இடத்துல இருந்து, அதாவது என்ன பண்றது, the line has to be cleared and dharma has to be established. அது எப்படி பண்ணா என்ன, எதா பண்ணா என்ன, அதை பண்றதுங்கிறது அவனுடைய பியூட்டிங்கிறது அவன் ஒத்துக்கிறது இல்லை. சோ அதுதான் தலைவலி. சோ அவன் என்ன பண்றான், நமுச்சிகி நிகழ்ந்தகா ஏன கிருத்வா சந்தின் துராத்மனா. சோ விஸ்வாச காத்தகான்னா, நம்பிக்கை துரோகி, விஸ்வாச காத்தகா, சந்தின் கிருத்வா, அவன் என்ன பண்ண, ஒரு உடன்படிக்கை, சந்தினா உடன்படிக்கை போட்டு நமுச்சிகி நிகழ்த்தகா, நமுச்சி கொல்லப்பட்டான். தபதான் விவிதான் ஆதோ கிருத்வா தீபேன சத்மனா, என்ன பண்றான், தீபேன, இந்திரனுக்கு வந்து ஆரம்பத்து எதிரிகளோட தன்னுடைய அசுரனோட சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை. தீபேன ரொம்ப பயத்தானா இருக்கான். சத்மனா, அதனால என்ன பண்றான், சபதான், நான் கூட வந்து உண்மையான உடன்படிக்கை பண்றேன், இந்த உடன்படிக்கை மீறினவனா இருந்தா நான் இந்த பாவத்தை செஞ்சவனாக அந்த பாவத்தை அப்படின்னு என்ன பண்றான், நிறைய சபதங்கள்லாம் போடுறான். என்ன கிருத்வா சபதான் விவிதான் ஆதோ கிருத்வா தீபேன சத்மனா, பண்ணிட்டு என்ன பண்றான், பின்னாடி அந்த விஸ்வாச காதகா, தன்னுடைய சபதங்களை மீறி தான் அதுக்கு அகைன்ஸ்டா போயிடுவான். விஷ்ணுவும் அதே மாதிரிதான், விஷ்ணுஸ்து கபட்டாச்சாரியா, இந்த மாதிரி சீட்டிங்க்கு அவர் தான் டீச்சர். முகக்கா சபதாக்கரகா, அவரு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து கமிட் பண்ணிக்கிறது. சபதம் இருக்கும், நிச்சயமா அதெல்லாம் பார்த்தாங்க, இப்படிதான் நடக்கும், நாங்க எங்க வார்த்தை எப்பவுமே மீறது கிடையாது, மீற மாட்டோம் அப்படின்னு ஹி ஆல்சோ ஸ்லாஷ் நானா ரூபதரக்காவும். ஆனா என்ன பண்ற, ஒரு அசுரம் வந்து யாராலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு வரம் வாங்கும் போது எப்படி கொண்டா அவனை வந்து எப்படி ஒரு ரூபம் எடுத்திருந்தா, அதாவது என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட ஒரு ஜந்து லோகத்துல இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ரூபம் நரசிம்மர் மாதிரி எடுத்திருந்தாரா இல்லையா? சோ அந்த நரசிம்மர் மாதிரி ஒரு ரூபம் இல்லைன்னு அப்படிப்பட்ட ரூபம் கிடையாது
அப்படின்னு அவன் என்ன பண்றான், ஒரு வரன் வாங்குறான். ஆனா அதை மீறி ஒரு அந்த ரூபத்தை எடுத்துன்னு வர, அது என்ன ஏமாத்துறது தானே அப்படின்னு. இந்த மாதிரி கண்ணாபின்னு வர வாங்கினாக்க அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஓவர் கம் பண்றதுக்கு பகவானும் அதே மாதிரி ஆங்கிள் எடுப்பாரா மாட்டாரா? விஷ்ணு கபடாச்சாரியா கோகா சபதாகரா நானா ரூபதர காமம் பலகிருத் பிரம்ம பண்டிதா அப்படின்னு என்ன ஆகும், பலகிருத் பலம் பொருந்தினவர் கிருத்துவா கோலாகிருத்தினாக்க கிரேட் கோல் மகாவராக ரூபம் எடுத்தாரா இல்லையா? கோலாகிருத்திங்கேன ஹிரண்யாட்சோ நிபாதிதா ஹிரண்யகசிபுரியேன நிருசிம்மேன சொல்லி பாதிதா. நிருசிம்ம ரூபத்தை எடுத்து என்ன பண்ணார், ஹிரண்யகசிபுவ இது பண்ணார், தீட்டு கட்டினார். பாதிதா நாகம் தத் வசகா நூனம் தத் வசகா, அவருடைய வழிக்கு நான் போயிட மாட்டேன். அவர் என்னென்ன விதமான ஆஃபர் பண்றாரோ, அதாவது என்னென்ன விதமான உடன்படிக்கை எல்லாம் ஆஃபர் பண்றாரோ அந்த உடன்படிக்கையெல்லாம் ஒத்துண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்து நான் என்ன பண்ணுவேன், ஏமாந்துட மாட்டேன். நாகம் தத் வசகா, அவர் வழிக்கு போகக்கூடியவன் அல்ல. வகையம் தனுவந்தனாக, தனுவனுடைய வம்சத்துல வந்து தானவர்களே அவருடைய வழிக்கு ஒருபோதும் நான் போக போறது இல்லை. விஸ்வாசம் நெய்வ கச்சாமி, ஐ வில் நெவர் ஹேவ் கான்பிடன்ஸ். விஸ்வாசம் நெய்வ கச்சாமி, எந்த விதத்திலையும் நம்பிக்கை எனக்கு ஏற்படாது. புத்திர கரிகிச்சிட்டு கிம் கரிஷிதி மே விஷ்ணுவோ ருத்ரோவா பலவத்தரா, இந்திரனோ இந்த விஷ்ணுவோ என்ன பண்ணிட முடியும் சார். ருத்ரோவாகி நமே சக்தா பிரதிகத்துவம் ரணாங்கனே, ருத்ரன் கூட அந்த போர்ல ரணாங்கனை போர்ல யுத்தத்துல எனக்கு எதிர்த்து நிற்க அவர்களுக்கும் சக்தி இல்லை. நிவிஷ்டகம் கிரகிஷ்யாமி, நிவிஷ்டகம் சொர்க்கம், சொர்க்கத்தை I will take over, possibly I will take over. ஜிப்பேந்திரம் வருணம் எவம் தனதம் பாவகம் செய்த சந்திர சூரிய உஜித்திச்ச, அடுத்தது பாலர்களையும் ஜெயிச்சு நான் என்ன பண்ணுவேன், சொர்க்கத்தை கவர்ந்து கொள்வேன். யஜ்யபாக புஜஸ்தர்வே பவிஷ்யாமோத்திய சோமபாக, இன்னிலிருந்து நம்ம என்ன ஆகும், யஜ்யபாக புஜகா, யஜ்யத்தினுடைய ஹவிர்பாகத்தை நாமே எடுத்துக்கொள்வோம். நமக்கே ஹவிர்பாகங்கள் அளிக்கப்படட்டும். ஹவிர்பாகங்கள் அத்தனையும் நமக்கே அளிக்கப்படும். நாமே யஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஹவிஸ்களை எடுத்துக்கொள்வதாக சோமபாக, சோமபானம் படைஞ்சவர்களாக. தேவர்களுக்கு சோமயாகத்தில் சோமபானம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சோமபானங்கள் அனைத்தும் நமக்கே கொடுக்கப்படுவதாக ஆகட்டும். நாமும் அந்த சோமத்தை அருந்துபவர்களாக, சோமரசத்தை அருந்துபவர்களாக, யஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஹவிர்பாகங்களை எடுத்துக்கொள்வர்களாக ஆவோமாக. அதனால நிறுத்தம், அந்த அளவுக்கு யஜ்யத்தில் இருக்கிற ஹவிர்பாகத்தை எடுத்துட்டோம்னா நாம் அமரர்களாக, தேவர்களாக, இறப்பற்றவர்களாக, நம்ம யாரும் ஜெயிக்க முடியாதவர்களாக, தேவர்கள் இப்ப எந்த பொசிஷன்ல இருக்காலும் அந்த பொசிஷன்ல இருக்கிறவாளாக நாம் ஆயிடுவோம். சித்வா தேவ சமூகஞ்ச விகரிஷ்யாமி தானவை, தேவர்கள் அனைவரையும் ஜெயித்து தேவலோகத்துல நம்முடைய தானவர்களுடன் நான் ஃப்ரீயா மூவ் பண்ணுவேன். மே பயம் சுரேபியச்ச வரதானேன தானவா, தேவர்களிடம் வந்து எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. மரணம்னு நரேபியச்ச நாரிக்குமே கரிஷதி, மனிதனிடமிருந்து எனக்கு பயம் இல்லை. ஒரு பொம்பளைதான், பொம்பளை என்ன பண்ண போறா. பாதாள பர்வதேபியச்ச சமாகூய வரான் வரான் வரான், அதாவது சிறந்த வீரர்களை பாதாளங்கள் எல்லா இடத்துல இருந்து கூப்பிடுவாங்க. தானவான் வரான் தானவான், மிக சிறந்த உயர்ந்த வீரர்களை கூப்பிட்டு சைன்யேசான் குருவந்து துரிதாஷ்டரா, சைன்யேசான் குருவந்து அவர்களை படைத்தலைவர்களாக ஆக்குங்கள். ஏகோகம் சர்வ தேவேஷான் விஜேதும் தானவாகா க்ஷமஹா, ஹே தானவாகா ஏகோகம் சர்வ தேவான், எல்லா தேவர்களையும் ஜெயிப்பதற்கு நாம் ஒத்தனே போவோம். சோபார்த்தம் வசமாகூய நயாமி சுரசங்கமே, உங்க அனைவரையும் தனியா ஒன்றியா போய் நின்னா நல்லா இருக்கு. ஆனா ஒரு கௌரவம், ஒரு அழகு, ஒரு கெத்து ஒண்ணுன்னா 4 பேர் சூழல் நின்று போய் நின்னாதான் கெத்து இல்லையா. அழகா சொல்றான், சோபார்த்தம் ஒரு அழகுக்காக, என்னுடைய மரியாதைக்காக, என்னுடைய கௌரவத்துக்காக, என்னுடைய கெத்துக்காக, சோபார்த்தம் சோபைக்காக. குலாபியாம்ச குலாபியாம்ச கனிஷேகம் சுராந்தில, என்னுடைய குழம்புகளாலையும் கும்புகளாலையுமே நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், கும்பிடுவேன். நமே பயம் சுரேபியச்ச வரதான பிரபாவதாக, வரம் வாங்கியிருக்கேன், யாரும் கண்ட்ரோல் பண்ண அவர்களுக்கு பயம் இல்லை. அவசியோகம் சொல்லப்பட முடியாதவன் தான். சுரகணைகி சுரையின் மாணவை சதா, தேவர்களாலேயோ தேவ கூட்டங்களாலேயோ மனிதர் யாராலையும் சொல்லப்பட முடியாதவன். அஸ்மாத் சஜ்ஜா பவந்து, அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். சஜ்ஜா பவந்து வீரடி, இதெல்லாம் தயாராகுங்கள். தேவலோக ஜெயாயவை, தேவலோக ஜெயிப்பதற்கு தயாராகுங்கள். சுராலயம் தைத்தியாக விகரிஷ்யாமி நந்தனே, நந்தனம்ங்கிறது தேவலோகத்தினுடைய தோட்டம், இந்திரனுடைய தோட்டம், பர்சனல் கார்டன், அதுக்கு பேர் நந்தனம்னு பேரு. அந்த நந்தனத்துல போய் நம்ம ஃப்ரீயா சுற்றுவோம். அந்தாறு குசுமாபீடா
மந்தார குசுமங்கிறது இந்த கல்ப விருட்சங்கள் இருக்கே, அந்த கல்ப விருட்சங்களுக்கு பேர் மந்தார கல்ப விருட்சத்தை. அந்த குசுமம்னா மந்தார மக்களுடைய புஷ்பங்கள் இருக்கிறோம். தேவை யோஷித் சமன்விதாக காமதேனு வயோசித்தாக, காமதேனுடைய பால் குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சுதாபான பிரமோதிதாக, அமிர்தத்தினாலே சந்தோஷம் அடையும். காமதேவனுடைய பால், அமிர்தம், இந்த கல்ப விருட்சத்தினுடைய புஷ்பம், தேவலோக பெண்கள், இவர்கள் அனைவரும் கூடினவர்களா நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஏக கந்தர்வ கீதாதி, அதோட நம்மளுக்கு பாட்டு ஏக கந்தர்வருடைய கீதங்கள், அந்த பாட்டுகள் கேட்டு முத்திய லாசி சமன்விதாக அவர்களுடைய ஆட்டங்களையும் பார்த்து உர்வசி மேனகாரம்னா கிருதாகீத திலோத்தமா. இந்த 5 அப்சரசுகள், இந்த 5 அப்சரசுகளுடைய டான்ஸ் எல்லாம் இருக்கேன். அதோட மட்டும் பிரமத்வரா மகாதேனா மிஸ்ரகேசி மதோத்கடா, பிரமத்வரா மிஸ்ரகேசி மகாதேனான்ற இவாள் இருக்காளே, அவளும் விப்ரசித்தி பிரபுத்தையோ நித்திய கீத விசாரதாக. விப்ரசித்திங்கிறவர் இந்த பாட்டுகள் எல்லாம் பாடுறது கீதங்களுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டோம், ரஞ்சை சுருதி வர்த்தருவான் சேர்ந்தவர். ரஞ்சை சுருதி வர்த்தருவான், உங்கள் அனைவரையும் அவர்கள் சந்தோஷப்படுத்துவார்கள். நானாசன விஷயவனைகி, ஆசவம், ஆசவம்ங்கிறது பான விசேஷங்கள், அவைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சர்வே சஜ்ஜா பவந்திய ரோச்சதாம் கமனம் திவி, சர்வே சஜ்ஜா பவந்தி, எல்லாம் ரெடியா இருக்கும். திவி கமனம் ரோச்சதாம், தேவலோகத்துக்கு போறதுக்கு விருப்பப்படுபவர்கள், அதாவது எல்லா விருப்பத்தை செய்யுங்கள். நீங்கள் ஜஸ்ட் பி ரெடி அண்ட் டிசைர் டு கோ. அதோடு மட்டும் சங்கிராமார்த்தம் சுரைஸ்தார்த்தம் கிருத்வா மங்களம் உத்தமம் ரட்சணார்த்தம் சர்வேஷாம் பார்கவம் முனிசத்தமம் சமாஹூயேச சம்பூஜ்ய சாத்திய ஏகே குருவும் பரம். அதோட என்ன ஆகும், தேவர்களுடன் யுத்தத்துக்கு போலுங்கிற மங்களங்கள் நம்ம எப்படி கிளம்பணுமோ அதை பண்ணும்போது ரட்சணார்த்தம் சர்வேஷாம் பார்கவம் முனிசத்துவம், குரு அதாவது பார்கவம்னா கிருஷ்ணாச்சாரியர், அவரை கூப்பிட்டு ரட்சணார்த்தம் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவதற்கு போகணுங்கிற யாகங்களையோ பூஜைகளையோ என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு அவரை உரிய முறையில் வரவேற்று உரிய முறையில் சம்பூஜ்ய அவரை கௌரவித்து நம்மை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணா இந்த ஆடைகள் இந்த கட்டளைகளை கொடுத்தான். யாசர் சொன்னார், விதி சந்திச்சு தைத்தியேந்திரா மனுஷன் பாபதீஷ் ததா பாபதி அப்படிங்கிறார். அதாவது எந்த ஆர்டர் எப்படி நடந்துட்டு இருக்கிறோமோ அந்த ஆர்டரை சரியா மாற்றணும்னு நான் இஷ்டத்துக்கு அந்த ஆர்டரை செய்யணும்னு நினைக்கிறேன். பகவானுடைய ஒரு ஆர்டரை டிஸ்ஒபீடியன் பண்றது. ஸோ அதை டிஸ்ஒபே பண்ற காரணத்தினால, அதை மாற்றுற காரணத்தினால இது என்ன பண்றான், சத்தியன் ஆயிடுறான். அப்பவே அதனால பாபத்திலே விஜய உடையவன் சிகாம தொழித்தோராஜன் பவனம் சுவம் உதாரணா. ஆஹா, நம்ம ஜெயிக்க போறோம், தேவலோகம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துட போது, எல்லாருமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்க போறா. புவனம் உதாரணிதாக அவருடைய பவனத்துக்கு வேகமாக போய் சேர்ந்தான் அப்படிங்கிறதாக இந்த இதுக்கு பேர் என்ன சொன்னா, தேவி மாவட்டத்துல பகவதி மகாத்மியே, அம்பாளுடைய பெருமையை கட்டுப்படியதான கட்டம் பகவதி மகாத்மியம். அதான் விசுத்த சொல்லிய அவருடைய மகாத்மியத்தை கட்டுப்படியதான கட்டம். அதுல தைத்திய சைன்ய உத்தியோகா, தைத்திய சைன்யத்தை தயார் பண்றதுங்கிற இந்த அத்தியாயம். தைத்தியன் அதாவது மனுஷாசுரன் தன்னுடைய சைன்யத்தை தயார் பண்றதுன்னு சொல்லக்கூடிய